ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சந்திரகலாவும் ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது ரேவதி கார்த்தியை மாட்டி விடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம கார்த்தி செம மாசாட்டு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் சந்தேகப்பட்ட சாமுண்டேஸ்வரி சந்திரகலா கிட்ட வந்து, சந்திரா இப்போ என்ன ரேவதி உனக்கு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே, அதான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன்னு சொன்னல அந்த இடத்துக்கே போய் பார்க்கலான்னு சொல்லி சந்திரகலாவை அப்படியே சாமுண்டேஸ்வரியை அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் இருக்காங்க. இதை பார்த்து சந்திரகலா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி செம மாஸ் பண்ணிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சந்திரகலாவை சாமுண்டேஷ் கிட்ட பாத்தியக்கா இந்த வீட்டுக்குள்ளே தான் ரேவதியும் கார்த்தியும் இருக்காங்க, இப்போவே பாரு அப்படியே சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம ரேவதி கார்த்தி இல்லை. அதை பார்த்த உடனே சாமுண்டேஸ்வரன் என்ன சந்திரா பேசுனேன், இங்கே வந்து கார்த்தி ரேவதி இருக்காங்கன்னு சொன்னால் அப்படி யாருமே இல்லையே அப்படி கேட்கும்போது அதை பார்த்த சந்திரகலாவும் இல்லைக்கா கொஞ்சம் முன்னாடி தான் எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்த மாதிரி இருக்குது, கண்டிப்பாக ரேவதி ஏதோ ஒரு சம்பவம் பண்ணியிருக்கா, அந்த கார்த்தி பையன்தான் ஏதாவது திட்டத்தை போட்டு சீக்கிரமாக இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிருப்பாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரகலா சாமுண்டேஷ் கிட்ட சொல்கிறாங்க. அதோட இல்லாமல் பாரு இந்த வீடு கூட கேஆர் இல்லைன்னு இருக்கு, கண்டிப்பாக கார்த்தி ரேவதியாக தான் இருக்கும் அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் என்ன சந்திரா புரியாமல் பேசிகிட்டு இருக்க, அதான் நீ வந்து ஏற்கனவே சொன்ன இந்த மாதிரி ரேவதியும் கார்த்தியும் இருக்காங்கன்னு, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு வந்தேன், இப்போ புரிஞ்சுதான் என் பொண்ணை பற்றி தப்பாகவே பேசாத, என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் எல்லாம் ஒருபோதுமே என்னை ஏமாற்றவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் ரேவதியை பற்றி பேசும்போது சந்திரகலாவும் இல்லைக்கா உன் பொண்ணு வேணும்னா ஏமாத்தாமல் இருக்கலாம், ஆனால் வந்து அந்த கார்த்தியை ஒருபோதுமே நம்பாத, அந்த கார்த்தி கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலையை செய்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் கார்த்தியை பற்றி தப்பாக சாமுண்டேஷ் கிட்ட சொல்லும்போது சாமுண்டேஷையும் சரி சந்திரா நீ இப்படி சொல்கிறல்ல, அதான் வந்து ரேவதி போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தானே போனா ஏதோ அவளோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்குது அந்த இடத்துக்கு தானே போகிறேன்னு சொன்னால் உனக்கு சந்தேகமாக இருந்துன்னா வா அந்த பர்த்டே பார்ட்டிக்கே நம்ம போகலாம், அந்த அட்ரஸ்க்கே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலாவும் சரி நீ சொல்கிறல்ல அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியும் சந்திரகலாவும் சேர்ந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திரா கிட்ட சந்திரா இங்கே மட்டும் ரேவதி இருந்தான்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறமா உனக்கு இருக்குது அப்படி சொல்லும்போது சந்திரகலாவும் ரேவதி இங்கே இருந்தானா அதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அந்த கார்த்தியாக தான் இருக்கும், கார்த்தி தான் இது ஒரு பிளான் பண்ணி கடைசி நேரத்தில் எல்லாத்தையுமே மாற்றி விட்டுருப்பான் அப்படி சொல்லிட்டு சந்திரகலா சாமுண்டேஷ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரியும் என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் வான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் பார்த்தா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதோட விடாமல் சாமுண்டேஸ்வரி சந்திராவை பிடிச்சு வெளுத்து எடுக்கிறாங்க. என்ன சந்திரா இங்கே நடக்கிறத பார்த்தா உனக்கு எப்படி தோணுதான், பார்த்தியா நான் சொன்ன மாதிரி தான் இருக்குது, ரேவதி அவளோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்திருக்கா, தேவையில்லாமல் என் பொண்ணுக்கு மேலே சந்தேகமே படாத அப்படி சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரன் சந்திரா கிட்ட சொல்லும்போது சந்திராவும் இல்லைக்கா இது கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்ச்சி வேலை நடந்திருக்கு, நம்ம அந்த இடத்துக்கு வரோன்னு தெரிஞ்சு தான் ஏற்கனவே இந்த ரேவதி எல்லாம் இந்த வேலையை செய்திருக்கணும், எனக்கு ஏதோ சந்தேகமாக தான் இருக்குது அப்படி சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும் எனக்கு கார்த்திகை மேலே எப்போவுமே சந்தேகம் உண்டு, ஆனால் ரேவதிக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பொண்ணு இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டா அப்படி சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி நம்ம சந்திரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் ரேவதிக்கு நல்ல வேலை இவங்கள்ட்ட வந்து எஸ்கேப் ஆகிட்டோம், இப்போவே கார்த்தி மாமா கிட்ட சொல்ல வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட வந்து மாமா நீங்கள் சந்தேகப்பட்டதெல்லாம் சரியாக தான் போச்சு, கரெக்டாக சித்தியும் அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க, நல்ல வேலை அந்த சந்திரா சித்தினால தான் இதெல்லாம் நடந்துச்சு, அவங்க நான் வீட்டில் இருக்கும்போது எங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க போல், இனிமேல் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் ஆமாம் ரேவதி கும்பாபிஷேகம் முடிக்க வரைக்கும் நம்ம போட்ட நாடகத்தை பற்றி யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரேவதி எத்தனை நாள் தான் எல்லாருக்கும் தெரியாமல் உங்களை வந்து நான் சந்திக்கிறதா, சீக்கிரத்தில் இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் சரியாட்டு முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறமா நாம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடலாமே மாமா அப்படி கேட்கும்போது நம்ம கார்த்தியா ஆமா ரேவதி அதை நினச்சி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதி வீட்டுக்கு வந்த உடனே சந்திரகலாவுக்கு டென்ஷன் தாங்கலை, ரேவதி ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட இந்த மறைக்கிறான்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு சந்திராவும் ரேவதியை பார்த்து ஏ ரேவதி எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கேட்கும்போது நம்ம சாமுண்டேஸ்வரன் என்ன சந்திரா எதுக்காக இப்போ ரேவதி கிட்ட சத்தம் போட்டுட்ருக்க, அவள் ஏற்கனவே நம்மக்கிட்ட சொல்லிட்டு தானே போனால் ஏதோ ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போயிட்டு வந்திருப்பான், அதுக்காக தேவையில்லாமல் அவள்கிட்ட வந்து ஏதாவது பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லி சந்திரகலாவை நம்ம சாமுண்டேஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதியும் மனசுக்குள்ளே இதெல்லாம் உங்களுக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அந்த இடத்துலேருந்து போகும்போது சந்திராவும் இது சரியே இல்லை, அக்கா வந்து எப்போவுமே என்ன தான் நம்பிட்டு இருப்பா, இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த கார்த்தி ரேவதிக்கு
தான் ஆதரவாக இருக்க மாதிரி இருக்குது. இப்படியே விட்டால் பிரச்சனை அதிகம் ஆகிடும் போல். நம்ம எப்படியாவது இந்த ரேவதி கார்த்தியை பிரிச்சே ஆகணும். அதோட இல்லாமல் இந்த கும்பாபிஷேகமும் சிறப்பாகவே நடக்கக்கூடாது சொல்லிட்டு சந்திரகலாவும் சிவனாண்டியும் சேர்ந்து அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். என்னதான் சந்திரகலா பிளான் போட்டாலுமே கடைசி நேரத்தில் நம்ம கார்த்தி செம மாசா இந்த பிளான் எல்லாம் சொதப்புற மாதிரி ஒரு சம்பவம் நடத்த போறாங்கன்னே சொல்லலாம்.